நம்பினால் நம்புங்கள் மர்மத்தின் மறுபக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இந்து சமயத்தை பொறுத்தவரை முதியவர்கள் இறந்தால் செய்யும் சடங்கிற்கும் குழந்தைகள் இறந்தால் செய்யும் சடங்கிற்கும் பெரிதளவில் வித்தியாசம் உண்டு. இன்று இறந்த தலைச்சன் குழந்தைகளை குழிக்குள் வீசும் வினோதம் பல நூற்றாண்டுகளாக யாரும் நெருங்காத பிள்ளை துருது. இடி இடிக்கும் சமயங்களில் வீட்டின் தலைச்சன் பிள்ளைகள் வெளியே நடமாடினால் அது அவர்களை தாக்கிவிடும் என்ற நம்பிக்கை இன்றும் சில கிராமங்களில் இருக்கிறது. அதனால் இடி இடிக்கும் சமயங்களில் வீட்டின் தலைச்சன் பிள்ளைகளை பெற்றோர்கள் வெளியே விடமாட்டார்கள். இந்த நம்பிக்கை எதனால் வந்தது என்பது யாருக்கும் தெரியாது. வீட்டின் தலைச்சன் பிள்ளைக்கும் இடிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதாக நிலவும் நம்பிக்கையின் ஒரு தொடர்ச்சிதான் நாம் இன்று பார்க்க போகும் நிகழ்ச்சி. பல 100 வருடங்களாக பாசி படர்ந்து கிடக்கும் இந்த குழியை இதுவரை யாருமே எட்டிக்கூட பார்த்ததில்லை. இங்கே கேட்கும் குழந்தைகளின் அழுகுரல் சப்தம் சோகம் நிறைந்த சுமையாக மாறிப்போய் விட்டது இந்த ஊர் மக்களுக்கு. அதற்கான காரணத்தில் ஒரு பயங்கரமும் ஒளிந்திருக்கிறது. இதை அறிந்து கொள்ள 80 வருடங்களுக்கு பின்னால் சென்று வர வேண்டும். 1928ஆம் வருடம் சேலம் மாவட்டம் அலைச்சம்பாளையம் ஒரு பயம் படர்ந்த கிராமமாக இருந்தது. மாயம் மந்திரத்தால் ஊரே கிடுகிடுத்திருக்க மொத்த மக்களும் வீட்டினுள் அடங்கி போயிருந்தனர். குடுகுடுப்பைக்காரர்களின் படையெடுப்பும் அவ்வப்போது நடந்து மக்களின் பயத்தை அதிகரித்த வண்ணம் இருந்தது. அதிலும் தலைச்சம் பிள்ளைகளை வீட்டுக்கு வெளியில் செல்ல அனுமதிப்பதே இல்லை. காரணம், மந்திர தந்திரங்கள் செய்யும் ஆசாமிகள் குறிவைப்பது தலைச்சம் பிள்ளைகளுக்குத்தான். அவர்களின் மண்டை ஓடுகளை பயன்படுத்தி மை செய்வதால் மாந்திரீகத்தால் அனைத்தையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை மந்திரவாதிகளிடம் இருந்தது. கிடுகிடுத்து போயிருந்த ஊரில் தலைச்சன் பிள்ளை மண்டை ஓடுகளுக்கு மவுசு அதிகம் என்பதால் இறப்பை எதிர்பார்த்தே சில மந்திரவாதிகள் ஊரின் எல்லையில் எப்போதும் காத்திருப்பார்கள். இதனால் ஊரில் தலைச்சம் பிள்ளைகள் யாரேனும் இறந்து விட்டால் அவர்களை பலத்த பாதுகாப்போடு மயானத்திற்கு கொண்டு சென்று எரித்து பின்னர் மண்டை ஓடுகளையும் அப்புறப்படுத்தி விடுவார்கள் உறவினர்கள். ஆனாலும் இதையும் மீறி சில மண்டை ஓடுகள் மந்திரவாதிகளிடம் சிக்கி விடுவதுண்டு. ஒரு சடலத்தை எடுத்து ஆற்றுல போட்டிங்கன்னா அதுக்கு அவ்வளோக்கு பவர் கிடையாது. அதே பூமியிலேருந்து ஒரு இது எடுத்து அதுக்கு பவர் ஜாஸ்தி. அது ஏதோ கெட்ட காரியம் யூஸ் பண்ணலாம். அதனால் அவங்க அந்த காலத்தில் தலசம் குழந்தைய கட்டி கல்லை கட்டி பிள்ளை துருத்தின்னு போட்டிருக்காங்க. அதை போட்டு வருஷம் கண்டா அந்த பொண்ணு அந்த குழந்தை போட்ட இடத்துக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. புதைத்தாலும் தோண்டி விடுவார்கள், எரித்தாலும் எடுத்துச் செல்வார்கள். என்ன செய்வது என்று ஊரே பயத்தில் உறைந்து போயிருந்த காலம் அது. தலைச்சம் பிள்ளை மண்டை ஓடுகள் கிடைத்து விட்டால் அந்த குடும்பத்தை மட்டுமல்ல ஊரையே ஆட்டி படைக்கவும் மந்திரவாதிகளால் முடியும். இதுதான் ஊர் மக்களின் முக்கிய பயம். 6 மணிக்கு மேல் யார் கதவை யார் வந்து தட்டினாலும் திறப்பது கடினமே. அந்த சில வருடங்களில் சில தலைச்சம் பிள்ளைகள் மர்மமான முறையில் காணாமலும் போயிருக்கிறார்கள். ஊரே மாயம் மந்திரத்தால் கட்டுப்பட்டு கிடக்க அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி ஆரம்பமாகியது. ஆசை ஆசையாய் பெற்றெடுத்த பிள்ளைகளை மந்திரவாதிகள் வாரிக்கொண்டு போக வேதனையில் வெந்து போயிருக்கிறார்கள் இந்த ஊர் மக்கள். தலைச்சம் பிள்ளை இறந்து விட்டால் இறப்பினால் வரும் சோகத்தை விட அதை எப்படி அடக்கம் செய்வது என்ற பயம்தான் இவர்களை ஆட்டி படைத்துள்ளது. பிள்ளைகளின் சடலம் மந்திரவாதிகள் கையில் கிடைக்காமல்
எப்படி புதைப்பது என்ற சிந்தனையில் ஆழ்கிறார்கள் ஊர் மக்கள். அப்போது வந்த யோசனைகளின் பலன்தான் இந்த பாசி படர்ந்து கிடக்கும் குழி. இதற்கும் தலைச்சம் பிள்ளைக்கும் அப்படி ஒரு உறவு. நூற்றுக்கணக்கான தலைச்சம் குழந்தைகள் இங்கேதான் புதைந்து கிடக்கின்றன. அந்த பக்கம் போனாவே பயம். பிள்ளை துருத்தினாவே பொம்பளைங்களாட்டும் ஆளுங்களாட்டும் ஒண்டியா போனால் அந்த ரயிலில் போனால் பயம். காத்து பதவி இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு போனால் பயந்துக்குவாங்க. பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் பயம்தான் முன் நிற்கிறது. தலைச்சம் குழந்தைகளை குழியில் போட்டு புதைக்கும் பழக்கம் எப்படி உருவானது என்பதற்கும் ஒரு பிளாஷ்பேக் இருக்கிறது. அந்த கருப்பு வெள்ளை காலத்தில் ஒரு புதுமண தம்பதிகள் சந்தோஷமாய் இருந்திருக்கிறார்கள். சண்முகன் என்ற அந்த மனிதர் தன் மனைவி மீதும் அவள் பெற்றெடுக்க போகும் பிள்ளை மீதும் அதிக பாசத்தை வைத்திருந்தார். தனது குடும்பத்தில் ஆண் வாரிசே இதுவரை இல்லாமல் இருக்க தனக்கு பிறக்கப் போகும் குழந்தை நிச்சயம் ஆண் குழந்தையாகத்தான் இருக்கும் என்று நம்பிக்கை கொண்டிருந்தார் சண்முகன். அவரது நம்பிக்கையும் வீண் போகவில்லை. அவருக்கு ஆண் வாரிசு அழகாய் பிறந்து விட்டது. சண்முகனுக்கும் அவர் மனைவிக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் குடிக்கொள்ள ஆனந்தத்துடன் குழந்தையை வளர்க்க துவங்கினர். ஆனால் வெறும் 6 மாத காலம் மட்டுமே அந்த சந்தோஷம் நீடித்தது. அதன் பின்னர் அவர்களின் குழந்தைக்கு வந்த அம்மை நோய் அவனது உயிரையும் பறித்து விட்டது. ஊரெல்லாம் மந்திரவாதிகள் வீதியில் சலசலப்பு பற்றிக் கொள்ள 6 மாத குழந்தையை எங்கே அடக்கம் செய்வது என்ற சோகம் தலை தூக்கியது. இளம் குழந்கைகள் என்றால் மாயம் மந்திரங்களுக்கு உகந்தது என்ற மந்திரவாதிகளின் கோட்பாடுகளால் இந்த தம்பதிகள் மனம் சுக்கு நூறாக உடைந்து போனது. பிறகு அவரது மனைவிக்கு ஒரு யோசனை தோன்றியிருக்கிறது. இறந்த குழந்தையை குழியில் வீசிவிடலாம் என்ற முடிவுதான் அது. ஒதுக்குப்புறமாய் உள்ள இந்த குழி எவ்வளவு ஆழம் என்று யாருக்கும் தெரியாது. இங்க இருக்கிற இடமெல்லாம் அது அந்த குழியா இருக்கிறோம்னா இடி இறங்கின இடம். இடி இறங்கி தண்ணி அந்த காலத்தில் நிறைய போய் குழியா பறிச்சுது. அது நிறைய குழி இருக்குண்ணா. அந்த மாதிரி அந்த ஏரியாவில்னா ஒரு 20 குழி பக்கமாக அந்த இடத்துல அடி இறங்கினது. தண்ணி வந்து இறங்கி எல்லாம் பறிச்சு போன குழி எல்லாம் 20 குழியாட்டம் இருக்குது. 20 குழினாலும் நல்லா ஆழமாக இருக்கும். எல்லாம் மண்ணு துந்து போய் இப்போ கம்மியாக குழி இருக்கு. இந்த குழி ஆதி காலத்தில் இங்கே விழுந்த இடியினால் உருவானது. மழை நீர் எப்போதும் அதனுள் தேங்கி இருப்பதால் அது ஒரு குளம் போன்றே காட்சி அளிக்கும். அப்போதும் குழியில் தண்ணீர் நிறைந்திருந்ததால் குழந்தையின் உடலில் கல்லை கட்டி உள்ளே போட்டிருக்கிறார்கள். சுற்றியும் 4 திசையிலும் தண்ணி இருக்கு. இவர் நடுவில் உட்காந்துருக்கார். அதனால எந்த ஒரு சக்தியும் வந்து அதை அபகரிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால அவங்க பிள்ளைத்துருத்தின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அந்த காலத்தில் உருவாக்கி அவங்க அதில் போட்டு வச்சுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, நம்ம அதில் போட்டுட்டா வேற எடுத்து எதுவும் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால தான் அவங்க பிள்ளைத்துருத்திங்கிறது ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா அதை யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க ஆசையாய் வளர்த்த மகனை குழியில் வீசுவது கடினம்தான் என்ற போதிலும் வேறு வழி இல்லாமல் இப்படி செய்திருக்கிறார்கள் அந்த தம்பதிகள். அன்று முதல் அந்த குழிக்கு பிள்ளை துருத்தி என பெயரும் வந்தது. வழக்கமாக தலைச்சன் பிள்ளைகள் இறந்து போனால் வீட்டின் அருகிலேயே புதைக்கும் வழக்கம் காலம் காலமாக பல கிராமங்களில் இருக்கிறது. அதற்கு காரணமாக சொல்லப்படுவது பில்லி சூனியத்தை. தலைச்சன் பிள்ளையின் மண்டை ஓட்டை எடுத்து
சூனியம் செய்தால் அந்த குடும்பமே அழிந்துவிடும் என்கிறது மாந்திரீக உலகம். நாம் பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளை துருத்தி உருவாவதற்கும் இதுதான் காரணம். முதல் பிள்ளையை குழியில் போட்டதை தொடர்ந்து சுற்று வட்டார கிராமத்தில் உள்ளவர்கள் இதை ஒரு சடங்காகவே மாற்றியிருக்கிறார்கள். பில்லி சூனியத்திற்கு பயந்து உருவான ஒன்றுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளை துருத்தி. சேலத்தில் இன்றும் அந்த பிள்ளை துருத்தி பள்ளம் இருக்கிறது. கோவிலின் அருகே இருந்தாலும் கூட அது ஒரு அமானுஷ்ய இடமாக மாறிவிட்டது. குழந்தையை இடி விழுந்த குழியான பிள்ளை துருத்தியில் புதைப்பதற்கு காரணம் அருகே உள்ள முனியப்ப சாமி தான். முனியப்ப சாமி மாயம், மந்திரம், பில்லி சூனியம் வைப்பவர்களை இந்த குழிக்கருகே விடாது என்ற நம்பிக்கை இருந்தது. அதனால்தான் இறந்த ஆண் குழந்தைகளை இங்கே கல்லை கட்டி வீசி இருக்கிறார்கள். பிள்ளைத்தூரத்தில் தலைச்சும் குழந்தை பிறந்தா புதைக்க மாட்டாங்க. தலைச்சுனா பொட்டை பிள்ளையோ ஆம்பளை பையனோ செத்து போச்சுன்னா, ஒரு பிரசவம் முடியாத காலத்தில் செத்து போச்சுன்னு வச்சுக்க, அதை புதைக்க மாட்டாங்க. கொண்டாந்து இங்கே பிள்ளை கொண்டாந்து போட்டுருவாங்க. கல்லை கட்டி மாமா மச்சான் எல்லாம் அந்த பங்கை எல்லாத்துக்குமே எல்லாருமே வருவாங்க, போட்டுருவாங்க. சண்முகன் குடும்பத்தை தொடர்ந்து ஊரில் உள்ள மற்றவர்களும் தங்கள் மூத்த பிள்ளைகள் தவறுதலாக இறந்து விட்டால் இடி விழுந்த இந்த குழியில் தான் கல்லை கட்டி வீசி இருக்கிறார்கள். தலைச்சம் பிள்ளைகளுக்கான ஒரு சுடுகாடாகவே மாறி போயிருக்கிறது இந்த பிள்ளை துருத்தி. அப்படி பிள்ளை துருத்தியில் வீசப்பட்ட குழந்தைகள் பல நூறு இருக்கின்றன. இங்கே இருக்கும் குழியில் இன்றும் எலும்பு கூடுகளும் மண்டை ஓடுகளும் நிறைந்திருக்கின்றன. அதை எடுப்பதற்கும் மந்திரவாதிகள் சிலர் முயற்சி செய்வதாக கூறுகிறார்கள் ஊர் மக்கள். ஆனால் யார் வந்தாலும் முனியப்ப சாமி விடப்போவதில்லை என்றும் நம்புகிறார்கள். தலைச்சம் பிள்ளைகளை போட்டு வந்த பிள்ளை துருத்திக்கு சற்று தொலைவில் தான் முனியப்ப சாமி கோவில் இருக்கிறது. ஊர் மக்கள் அதிகம் பேர் தற்போது முனியப்ப சாமி கோவிலை நாடி வருகிறார்கள். முனியப்ப சாமியின் கோவிலில் பூ போட்டு ஆலோசனை கேட்ட பின்னரே அனைத்து வேலைகளையும் செய்கிறார்கள். பூஜை ஒரு புனஸ்காரம் செய்யும் போது நாங்கள் சாமி வாக்கு தான் செய்வோம். வெளியிலிருந்து ஒருத்தர் வருவாங்க, வந்தாங்கன்னா இந்த பூஜை இப்படி செய்யணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் செய்ய மாட்டோங்க. சாமி என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நாங்கள் செய்வோம். நெடுநெடுவென நீண்டிருக்கும் முனியப்ப சாமிக்கு கோபம் அதிகம் என்கிறார்கள். கோபத்துக்கு மேலே கோபம் வர அவருக்கு. நீ ஒரு படி வச்சுன்னா நான் 2 படி வைப்பேன், நீ 2 படி வச்சா நான் 4 படி வைப்பேன். அடிக்கடி அந்த சாமி மேலே ஏறி மாலையா கிளியெல்லாம் போடக்கூடாது, போட முடியாதுங்க. ரொம்ப உக்கரமான தெய்வம். அவர்கிட்ட ஆராய்ச்சி காட்டும்போது துளையாதுன்னு தான் காட்டணும். ஆராய்ச்சி கிட்டலாம் காட்ட முடியாது. அவர் எந்த அளவுக்கு மனசை சாந்தப்படுத்தி வைக்கிறோமோ அப்போ தான் அந்த மனசு குளிரும். அவர் மனசு குளிர்ந்ததுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நல்லது கட்டலாம் நல்லபடியாக அடிப்படை நல்லா போகுங்க. தவறு செய்தவர்கள் கோவில் எல்லையை கூட மிதிக்க முடியாதா? எல்லா முனியப்ப சாமிக்கும் இவரே முதன்மையானவர் என்கிறார்கள் பக்தர்கள். முனியப்ப சாமி கோவிலில் பூ போட்டு பார்த்து விட்டால் என்ன நடக்கப் போகிறது என்பது முன்னரே தெளிவாக தெரிந்துவிடும். தலைச்சன் பிள்ளைகள் மட்டுமே பிள்ளை துருத்தியில் தூக்கி எறியப்படுகிறார்கள். 100க்கும் மேற்பட்ட சடலங்களை உட்கொண்ட பிள்ளை துருத்தி எவ்வளவு ஆழம் இருக்கும் என்பது கூட சுற்று வட்டார கிராம பகுதி மக்களுக்கு தெரியாது. பிள்ளை துருத்தி அருகில் இருக்கும் முனியசாமி கோவிலில் பிள்ளை துருத்தியின் அருகே செல்வதற்கும் யாரும் விரும்பவில்லை. இன்றும் கூட சில நேரங்களில் இந்த பகுதியில் மந்திரவாதிகளின் நடமாட்டம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தலைச்சம் பாளையத்தில் தலைச்சம் பிள்ளைகளை புதைக்கும் பிள்ளை துருத்தியை பார்வையிட சென்ற எங்கள் குழு முனியப்ப சாமியை பற்றியும் தெரிந்து கொள்ள முனைந்தது. ஆனால் அதற்கும் முனியப்ப சாமி உத்தரவு அவசியம் என்கிறார் கோவில் பூசாரி. 3 மாசமா 6 மாசமா சாமி வாக்கு சொன்னதுன்னா இதை இப்படி செய்யணும், இப்படி செஞ்சோம்னா உடனே அப்படியே நடக்கும். இன்னைக்கு நமக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு சொல்லி அப்படி ஒரு பூஜை பண்ணி வச்சுட்டு
எனக்கு ஒரு 6 மாதத்தில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்களா, கண்டிப்பாக அந்த வேலை வாக்கு வந்ததுன்னா அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. அது பூவாக்கு வந்ததுன்னா அந்த வாக்கு கிடைக்கும். கிடைக்காண்டா உங்களுக்கு கிடைக்காது 100%. பூ போட்டு பார்த்தபோது வெள்ளை பூவை வரவைத்து முனியப்ப சாமி எங்களுக்கு படம் எடுக்க அனுமதியும் கொடுத்தார். இந்த கோவிலுக்கு வந்து சென்றால் தங்களை சூழ்ந்திருக்கும் மாயம் மந்திரங்கள் பறந்தோடுவதாகவும் நம்புகிறார்கள் பக்தர்கள். காவிரியிலிருந்து புண்ணிய நீர் வந்து இங்கே வருது, அதை புண்ணிய தேடி வருது. அந்த புண்ணிய நீரில் நம்ம குளிச்சிட்டா திரும்பி நம்ம செய்த பாவங்களும் திரும்பி காவேரியாத்தியா போய் சேர்ந்துருது. சாமி சிலைக்கு கீழே சில முட்டைகளும் தேங்காயும் வைக்கப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் வேண்டுதல்களுக்காக வைக்கப்பட்டவைதான். பேய் பிசாசு வைத்தியம் பிடித்தவர்களையும் குணமாக்கி விடுகிறார் முனியப்ப சாமி. 18 பட்டிக்கு மேலே இருக்கிற ஒரு ஜனங்களுக்கு ஒரு குலதெய்வமாக ஒரு காவல் தெய்வமாக ரொம்ப நாளாக இருந்துட்டுங்க. இந்த பேய் பிசாசு இந்த பில்லிச்சூனின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கும் வந்து இந்த சாமிக்கிட்ட வந்து கேட்டு இங்கே இருக்கிற பூசாரிகிட்ட கேட்டு அதுக்குண்டான வழிமுறையெல்லாம் அவங்க சொல்கிற மாதிரி செஞ்சோம்னா நீங்குது அப்படின்னு இதுவரையிலும் 100 நூற்றாண்டு காலமாக இது இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பேய் பிசாசு பில்லி சூனியம் மந்திரம் ஏவல் செய்வன் அந்த காலுக்கு வராதிங்க, இந்த மாதிரி நோய் சூற நோயில் அடிபட்டுக்கிறீங்க முடியாது இதுக்கெல்லாம் உடனே குணப்படுத்தலாங்க. பைத்தியமாக சுற்றுறீங்களா, இது மாதிரி இருக்கிறீங்களா, நிறையா பேர்த்த குணப்படுத்தியிருக்கோம், ஆயிரக்கணக்கில் குணப்படுத்தியிருக்கோம். ஒரு மலைப்பகுதியில் அமைந்திருக்கும் இந்த கோவில் பல்வேறு சுவாரஸ்யங்களை உள்ளடக்கியுள்ளது. இங்கே ஒரு மாபெரும் முனிவர் இருந்ததாகவும் அவர் அதிக சக்தி வாய்ந்தவராக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. கிருஷ்ணனே அந்த முனிவரை இங்கு வந்து வணங்கியதாகவும் கதைகள் உலா வருகின்றன. இப்படி பல சுவாரஸ்யங்களை கொண்டுள்ள இந்த பகுதியில் மந்திரவாதிகளின் தலைச்சம் பிள்ளை வேட்டைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் முனியப்ப சாமி. ஆரம்ப காலத்தில் இந்த குழியில் குழந்தைகளை வீசி வந்த கிராமம் இப்போது மயானத்தில் அடக்கம் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். ஆனாலும் பிள்ளை துர்த்தி மக்கள் மனதில் இருந்து அகலவில்லை.